கரூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த அரசு மணல் குவாரியில் உள்ளூர் லாரிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் என்று மணல் வழங்கி வருவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டும் அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முறைப்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உள்ளூர் வாசிகளை ஒழுங்குபடுத்தி மணல் குவாரியை நடத்த முடியாமல் உள்ளூர் வாசிகளுக்கு பயந்து கொண்டு மணல் குவாரியை மூடிவிட்டார்கள். மாயனூர் சிந்தலவாடி மணல் குவாரி இயக்கப்படவில்லை. கரூர் மாவட்டத்தில் ஒரு மணல் குவாரிகள் கூட தற்போது இயக்கத்தில் இல்லை. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மணலாரிகள் மணல் எடுப்பதற்காக 20 தினங்களாக ஏமூர் வாகன நிறுத்தும் இடத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இரவு நேரங்களில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒத்துழைப்புடன் உள்ளூர் வாசிகள் தினசரி 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் கடத்தில் ஈடுபடுகிறார்கள். பொதுப்பணித்துறை வழங்கியது போல் பேக் பர்மிட், போலி பர்மிட் போட்டுக்கொண்டு மணலோடு எடுத்துச் செல்கிறார்கள். இது சம்பந்தமாக லாரிகளை பிடித்து எங்களுடைய மணலாரி சங்க பிரதிநிதிகள் திருட்டு மணல் லாரிகளை பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு சுணக்கம் காட்டுகிறார்கள். மாறாக கையூட்டு பெற்று வருகிறார்கள். குறிப்பாக கரூர் மாவட்ட கோட்டாட்சி தலைவர் அவர்கள் மணல் கடத்தலுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் என்று வேதனை அளிக்கிறது. கடத்தலை தடுக்க வேண்டிய அதிகாரிகளே கடத்தலுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே உடனடியாக கரூர் மாவட்டத்தில் அரசு மெத்தனம் காட்டாமல் மணல் குவாரியை திறந்து அனைத்து லாரிகளுக்கும் உள்ளூர், வெளியூர் என்று பாகுபாடு இல்லாமல் மணல் வழங்க கோரிக்கை வைக்கிறோம். இன்றைய தினம் இதை வலியுறுத்தி எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதற்காக கூடினோம். சில மாவட்டங்களைச் சேர்ந்த சங்க பிரதிநிதிகள் வருவதற்கு காலதாமதம், நாளை காலை ஒத்திவைத்துள்ளோம். நாளை காலை தமிழகத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மணலாரி உரிமையாளர்கள் இதே ஏமூர் டர்ன் பாயிண்டில் ஒன்று கூடி 11 மணி அளவில் ஆலோசித்து முடிவு செய்து எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுவது முடிவெடுத்துள்ளோம். இப்பொழுது வேலை நிறுத்தத்தில் இந்த 5 மாவட்டம் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலை தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுவது நாளை காலை அனைத்து சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி முடிவு செய்து அறிவிக்கப்படும். இன்று இந்த 5 மாவட்டம் மட்டும். நாளை சென்னை முதல் இங்கு தூத்துக்குடி வரை அனைத்து மாவட்ட 32 மாவட்டங்களைச் சேர்ந்த மணலாரி உரிமையாளர்கள் இங்கு குழுமி சென்னையிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த காலதாமதத்தால் ஒத்தி வைத்துவிட்டு சிஐ இறுதியாக சந்தித்துவிட்டு நாளை காலை எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடலாம் என்று முடிவு செய்து அறிவிக்கப்படும். இப்போ வளையப்பட்டி நம்ம சொல்றது ஏற்றுக்கிறார் பழைய நிற்கிறார். அதே மாதிரி சம்மேளனத்தில் இந்த 5 மாவட்டத்துக்கு தான் இது இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். லாரியுடன் முடிக்கலாம். இதுதான் நம்ம செய்யணும், வேற வழி நாளைக்கு அலை அன்பார்ந்த நமது மணலாரி உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே, தற்போது நமது தலைவர் எத்தகைய போராட்டத்தை நடத்துவது என்று